மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 5ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் புதிய சிலபஸ் படி, புதிய ட்ரெண்ட் படி அந்த நடப்பு செய்திகளை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியும் கலந்து சூப்பராக கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கே நிறைய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதனால் அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சூப்பராக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். தலைப்பு செய்திகள், போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், சரி தினம் ஒரு திட்டம், விருதுகள், மாநாடுகள் எதையுமே விடாமல் சூப்பராக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். மக்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நமக்கான அரசு பணியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். அதுக்கு நடப்பு செய்திகள் கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. சரியாம்மா? மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சரில். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மாற்றி கொஞ்சம் கேள்வி கேளுங்க. அப்போ தான் மறக்காது. சரிங்களா? நம்முடைய ஹார்ட் ஒர்க், நோட்ஸ், ப்ரெசன்டேஷன்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் அருமையாக வீடியோ பார்த்துட்டு சூப்பராக தேர்ச்சி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? ஜூன் 5ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள் இன்றைய தினத்தில் சூப்பரான செய்திகள் இன்றைக்கி கிடச்சிருப்பாருங்க. ஒரு தினம் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா அந்த தினத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். முக்கியமான செய்திகள் பாருங்கள். இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகளில் ஜூன் 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் தினம். சரி, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. சரிங்களா? அது தொடர்பான முக்கியமான ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷனில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு UNDP அமைப்பு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டம். சரியா? அதே மாதிரி அடுத்த செய்தியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலராக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பதவியேற்றிருக்கிறாங்க. யார் அவங்க, எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற கிளியராக பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஐநா சபையுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய 5 தற்காலிக உறுப்பு நாடுகள் எவை? அதே மாதிரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னா என்ன, எப்போது உருவாக்கப்பட்டது, யாரெல்லாம் அதில் மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. சரியா? 2026ஆம் ஆண்டிற்கான FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது, எத்தனை நாடுகள், என்ன சிறப்பு அமைக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எந்த நகரில் தொடங்க போகிறாங்க, உலக யோகா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது ஒரு கமிட்டி. இந்த கமிஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. மத்திய அரசாக இருக்கலாம், தமிழ்நாடு அரசாக இருக்கலாம். ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? ராதா சௌகான் குழு எதனுடன் தொடர்புடையது, இது நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கும் நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். சரியா? அருமையான தலைப்பு ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஜிகே, சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா. சரியா? பார்த்தா மட்டும் பத்தாது மக்களே, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விரிவான செய்திகளை. முதல் செய்தி உலக சுற்றுச்சூழல் தினம். சரி, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினமாவது வேர்ல்டு லெவலில் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் 1973. சரிங்களா? இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த டைமில் தான் முடிவு பண்ணுறாங்க உலக சுற்றுச்சூழல் தினத்தை. அதுக்கப்புறம் தான் 1973 முதல் முறையாக உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? இதே 1973 தமிழ்நாட்டில் பெண்களுக்கான காவல் பிரிவு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு டேட்டு, ஒரு வருஷம், ஒரு இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதே மாதிரி வேறு ஏதாச்சும் அதே டேட்டு, அதே வருஷம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க பேரில் தெரிஞ்சதுன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. லைஃப்பில் மறக்காது. சரிங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஐநாவின் தலைமை அமைப்பின் பெயர் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஷார்ட்டாக UNDPன்னு சொல்லுவாங்க. இந்த UNDP அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் தான் ஜூன் 5, 1972. சரியா? அதை முன்னிட்டு தான் அந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்டாக்ஹோமில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த UNDPயின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் தலைநகரம் நைரோபியில் அமைந்துள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமான செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா? இது காமனாக நீங்கள் தெரிய வேண்டிய ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதனுடன் தொடர்புடைய இந்தியாவுடன் தொடர்புடைய அந்த தினம் என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு திட்டம். சரி, சுற்றுச்சூழல் தொடர்புடைய இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? மறக்காதீங்க. மத்திய அரசினால் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 2024ஆம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. சரிங்களா? நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எப்போ தொடங்கி வச்சாங்க? ஜூன் 5, 2024 மறந்துடாதீங்க. சரியா? டேட்டு, வருஷம் 4, டேட்டு 5, 4/5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தொடங்கி வைக்கப்பட்ட இடம் டெல்லி.
டெல்லியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்த ஜெயந்தி பார்க், சரி, புத்த ஜெயந்தி பூங்காவில் ஒரு மரக்கன்றை நட்டு இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களும், முக்கியமாக மாணவர்கள், சரியா, சிறப்பான பங்களிப்பை இந்த பூமிக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. தன் தாயுடன் சேர்ந்து ஒரு மரக்கன்றை நட்ட ஒளிப்படத்தை, ஒரு ஃபோட்டோவை மொபைல் செயலி மூலம், சரியா, திறன்பேசி மூலமாக பதிவேற்றம் செய்யும் போது மாணவரின் பெயர், தாயின் பெயர், பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த ஃபோட்டோவோட, சரிங்களா, ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அனுப்ப வேண்டும். அதன் மூலம் அரசியல் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மின் சான்றிதழ், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அது ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக தேர்வில் அடிக்கடி கேட்பாங்க. சரியாம்மா? அடுத்து போகலாமா? அடுத்து முக்கியமான ஒரு சாதனை, ஓகேவா? எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள் கலக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலர், சரியா, ஃபர்ஸ்ட் விமன் செக்ரட்டரி ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டப்பேரவை அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி பாருங்கள், ஆர் சாந்தி அவர்கள். சரியா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஆர் சாந்தி அவர்கள் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற நாள் ஜூன் 4, 2026. சரியா, மதுரை சேர்ந்த இவர் 1992, ஓகேவா? போட்டி தரும் மாணவர்களே இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. 1992 சரியா, தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்திய பங்குச்சந்தை பாதுகாவலன் செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. அதே 1992 தான் பார்த்தீங்கன்னா தேசிய பங்குச்சந்தை NSE உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த 92ஆம் ஆண்டில் மதுரை சேர்ந்த சாந்தி அவர்கள் TNPSC தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்றார். தேர்ச்சி பெற்ற பிறகு நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையா ப்ரொமோஷன் ஆகி இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறாங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவை முதல் பெண் செயலர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க சாந்தி அவர்கள். நம்மளாலே முடியும், உங்களாலே முடியும். விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. சரியா? ஓகே. இவரை நியமனம் செய்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தற்போதைய ஆளுநர் RV ஆர்லேக்கர் அவர்கள். இதற்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர் கி சீனிவாசன் அவர்கள். அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டிலே முடிவடைந்தது. சரிங்களா? இருந்தாலும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு வந்தது. சமீபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு ஆர் சாந்தி அவர்கள் புதிய செயலராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆர் சாந்தி அவர்களின் பதவிக்காலமும் அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் முடியுது. அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்போதைய சபாநாயகர் இருப்பவர் திரு JCD பிரபாகர் அவர்கள். மறந்துடாங்க. சரிங்களா? அருமையான செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஜஸ்ட் சும்மா அப்படியே சொல்லிட்டு போகாமல் தொடர்புடைய செய்திகள், எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே லிங்க் பண்ணி சொல்கிறோம். நல்லா பயன்படுத்துங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. சரிங்களாம்மா? அடுத்து பாருங்க, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 5 தற்காலிக உறுப்பு நாடுகள். சரியா? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 தற்காலிக உறுப்பு நாடுகள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், இந்த ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ, ஓகேவா, மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய 5 நாடுகள் யுனைடெட் நேஷனோட நான் பெர்மனன்ட் மெம்பராக தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தற்காலிக உறுப்பு நாடுகளின் பதவிக்காலம் பொதுவாக 2 ஆண்டுகள் இருக்கும். சுழற்சி முறையில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? இந்த 5 தற்காலிக உறுப்பு நாடுகளின் பதவிக்காலம் சரியா ஜனவரி 1, 2027 அன்று தொடங்குகிறது. அதாவது 2027ஆம் ஆண்டு முதல் 28 வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன 5 நாடுகளும் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடுகளாக அங்கம் வகிக்க போகிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த ஐநா பாதுகாப்பு சபைக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எத்தனை முறைமா? 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐநா பாதுகாப்பு சபைக்கு. எப்படி? தற்காலிக உறுப்பினராக. சரியா? கடைசியாக 2021, 2022 அந்த காலகட்டத்தில் இந்தியா ஐநாவின் பாதுகாப்பு சபையில் சரிங்களா தற்காலிக உறுப்பினராக இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து சரி போலாமா? அந்த அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில். ஓகேவா? உருவாக்கப்பட்ட நாள் அக்டோபர் 24. யுனைடெட் நேஷன் உருவாக்கப்பட்ட அக்டோபர் 24, 1945 உருவாக்கி இருக்கிறாங்க. இதோட முக்கியமான வேலையே சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு உதவி செய்யும். சரியா? ஒரு முக்கியமான முதன்மை அமைப்பு தான் UNSC. சரியா? இந்த UNSC தன்னுடைய முதல் கூட்டத்தை நடத்திய நாள் ஜனவரி 17, 1946. அந்த முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் இங்கிலாந்தின் லண்டனில் நடைபெற்றது. சரிங்களா? இந்த யூனியஸில் இருக்க மொத்த உறுப்பினர்கள் யார்? எத்தனை பேர் பாருங்க? 15. ஆர்வ கோளரில் 193 நாடுகள் அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. ஐநாவின் உறுப்பினர்களை. ஓகேவா? இது ஐநாவின் பாதுகாப்பு சபை. அதில் மொத்தம் 15 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் 5 பேர் பார்த்தீங்கன்னா நிரந்தர உறுப்பினர்களும் 10 பேர் தற்காலிக உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஐநாவின் இந்த 5 அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நிரந்தர உறுப்பினர்கள் எதுன்னு சொல்லி பாருங்க. சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. சரியா? நான் அதை எப்படி ஞாபகம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த ஆர்டரில். சரியா? மாற்றி அந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா,
எழுதிட்டீங்களா? நோட் எடுங்க, பென் எடுங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ். சரியா? அந்த 5 நாடுகளின் முதல் எழுத்து பார்க்கும்போது ABCRF அப்படி வரும். ஏபிசி இங்கிலீஷோட முதல் 3 ஆர்டர், சரி, எழுத்துக்கள். அடுத்து RFனா பொதுவாக ரிசர்வ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்களா, ஷார்ட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது, ஒரு சிறப்பு அதிகாரம். இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? சூப்பரான செய்தி பார்த்துருக்கோம், விட்டுறாதீங்க. ஓகேவாம்மா? இந்த 5 நாவின் இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளாக இடம்பெறுவதற்கு இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தடுத்திருக்கிற முக்கியமான ஒரு நாடு சைனா. அதோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா உள்ள வரவிடாமல் பார்த்துட்டு இருக்கிறது யார்? சைனாக்காரன். ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026. சரிங்களா? ஃபிஃபா வேர்ல்டு கப். சரி, அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துகிற தலைமை அமைப்பின் பெயர் ஃபிஃபா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. ஃபிஃபா FIFA இருக்குல்ல, அந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்த ஃபிஃபா அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில்களை கரெக்டாக சொல்லுங்கள். சரியா? இன்னொரு போனஸ் கேள்வி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இதுவரை எத்தனை முறை விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளது? எத்தனை முறை விளையாடி இருக்கிறாங்க? பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா? சரி, பாருங்கள், 2026ஆம் ஆண்டிற்கான அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனாவது எடிஷன் பாருங்க? 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. மொத்தம் 3 நாடுகளில் நடைபெற உள்ளது. இப்படி 3 நாடுகளில் இந்த உலகக்கோப்பை கால்பந்து நடைபெற உள்ளது. இதுதான் முதல் முறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த போட்டிகளை நடத்தும் நாடுகள் எதெல்லாம் சொல்லி பாருங்க. மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா. சரியா? M ஃபார் மெக்சிகோ, A ஃபார் அமெரிக்கா, C ஃபார் கனடா. இந்த 3 நாடுகளோட முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா MACன்னு வரும். சேர்த்து வாசிக்கும் போது மக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. 3 மக்கு பசங்க சேர்ந்து தான் இந்த கால்பந்து போட்டிகளை நடத்த போகிறாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் நாடுகள் கலந்துக்க போகிறாங்க இந்த வேர்ல்டு கப்பு, இந்த ஃபுட்பாலில் தான். சரிங்களா? மொத்த எத்தனை நாடுகள்? 48 நாடுகள் கலந்து கொள்ள போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதே. சரி, 23வது எடிஷன் 2026ஆம் ஆண்டில் 48 நாடுகள், 3 நாடுகள் மறந்துடாது. சரிங்களா? மொத்தம் போட்டிகள் நடத்தும் நாடுகள். ஓகேவா? பங்கேற்கும் நாடுகள் எண்ணிக்கை 48. சரி, ஜூன் 11 அன்று மெக்சிகோ நகரத்தில் உள்ள எஸ்டாடியோ அஸ்டகா என்ற மைதானத்தில் போட்டி தொடங்கும். இறுதிப் போட்டி நடைபெற உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது, ஜூலை 19 அன்னைக்கு. சரிங்களா? மொத்தம் இந்த 3 நாடுகளும் சேர்த்து 16 நகரங்களில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. சரியா? இப்போ நடைபெற உள்ளது. இதுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டில் 22வது, சரி, 22 ஞாபகம் வச்சுக்கோங்க, 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2022இல் நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தலைநகரம் தோஹாவில் நடைபெற்றது. அதில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி லியோனல் மெஸ்ஸி அவர்கள் தலைமையிலான அர்ஜென்டினா அணி. மறந்துடாதீங்க. சரியா? சூப்பரான விளையாட்டு செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து அகைன் விளையாட்டு போட்டிகள் பிரிவில் சேர்க்கப்பட உள்ள ஒரு முக்கியமான ஒரு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம். சரி, முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி 2026. சரியா? இந்த போட்டியை நடத்தி வரும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஜூன் 8 முதல், சரி, ஜூன் 4 முதல் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேற்பட்ட, இந்தியா, அமெரிக்கா உட்பட ஒரு 70க்கு மேற்பட்ட நாடுகள் இந்த போட்டிகளை கலந்துட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியை நடைபெற்று வரும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஈகா அரீனா அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. சரிங்களா? இந்த யோகாசனத்தில் இருக்கிற முக்கியமான இந்த போட்டிகளுக்கான இந்த பிரிவுகள், சரி, அந்த விளையாட்டுக்கான பிரிவுகள் எதுன்னு சொல்லி பாருங்க. பாரம்பரிய யோகாசனம். ஓகேவா? அடுத்து கலை யோகாசனம், அடுத்து தாள ஜோடிகள் மற்றும் குழு நிகழ்வுகள். அப்படி 4 பிரிவுகளில் உலக யோகாசன போட்டிகள் எங்கே தொடங்கி இருக்கிறாங்க? அகமதாபாத்தில். ஞாபகம் வச்சு. சரியா? இந்த போட்டிகளில் நம்ம யாருக்கும் சொன்ன மாதிரி தான் இந்தியா, அமெரிக்கா உட்பட 70க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. இந்த போட்டியின் அதிகாரப்பூர்வ சின்னம், அந்த மஸ்காட் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, வீர் தி லயன். சரி, வீர் தி லயன் என்பது என்னுடைய அதிகாரப்பூர்வ சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு முக்கியமான செய்தி, நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு உலக சர்வதேச யோகா தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி. இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறது முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட வருஷம் 2015. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. இந்தியாவில் யோகா தொடர்பான பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில்களை கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ராதா சௌகான் கமிட்டி. சரியா? ராதா சௌகான் CBSE. சரியா? மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று அழைக்கப்படும் CBSE ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்ற ஒரு முறையை பயன்படுத்தி ஒரு தேர்வு நடத்தியிருந்தாங்க. அதில் ஏற்பட்ட முறைகேடுகளை விசாரிப்பதற்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு S ராதா சௌகான் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது இந்த ஒற்றை நபர் குழுவானது தன்னுடைய விசாரணை முடிவுகளை பணியாளர்
மற்றும் பயிற்சித்துறைக்கு 1 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சரியா? ராதா சவுன் அவர்கள் தற்போது மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி, சிபிஎஸ்இ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? நேற்று தினத்தில் இதை சூப்பர் 6ல் கேட்டிருந்தேன். இன்னைக்கு அதை பார்க்காம கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லுங்க. சிபிஎஸ்இ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலர் யார்? செகண்ட், உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேர்ட் கொஸ்டின், தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? 2026 கேள்வி, 2026 ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? 6வது கேள்வி, முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.